ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே பொங்கலை ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே நல்லா கொண்டாடணும், ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இது போகி அன்றைக்கி நைட் எடுத்த வீடியோ. அன்றைக்கி நைட் நான் என்னோடய தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து தான் கோலத்தை போட்டோம். என்னோடய தம்பி ஹாப்பி பொங்கல் டு ஆல் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களோட வீட்டில் கோலத்தை போட்டு முடிச்சுட்டு தம்பியோட வீட்டில் போய் கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்துட்ருந்தோம். குட்டி பாப்பாவும் தூங்காமல் அப்படியே கலர் கொடுக்குறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாடியில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம். ஸோ அங்கே போய் தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தம்பியை வாடா போஸ் கொடுடா அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் வாடா ஃபோட்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிற்கவே இல்லை, ஏன்னு தெரியல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்த உடனே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே கலரில் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் பண்ண மாதிரி எல்லாருமே ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹஸ்பண்ட் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் ஃபேமிலியாக. குட்டி பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட செட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அப்பாவோட செலெக்ஷன் தான் அது. மேலே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழேயும் வந்து சாமி கும்பிடணும். பூஜை ரூமில் வந்துட்டு சிம்பிளாக நாங்கள் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். பூசணிக்காய் பொரியல் வைக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ மாமியார் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் கீழே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். மதியானம் லஞ்ச் நாங்கள் எதுவுமே குக் பண்ணல, ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஹோட்டலில் மீல்ஸ் மாதிரி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. லன்ச் முடிச்சுட்டு சொந்த ஊரான குளத்திற்கு கிளம்பியாச்சு. அங்கே வந்து சாமி வரும். எல்லா வருஷமுமே நாங்கள் போவோம். ஸோ இந்த வருஷமும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் கிளம்பி போயிட்டோம். நைட்டு தான் சாமி வரும்னு தெரியும். பட் இருந்தாலும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். அரௌண்ட் 12:30க்கு மேலே எடுத்த கிளிப்பிங் தான் இது. அவ்வளோ நேரம் தூங்கவே இல்லை தம்பி. அங்கவே அவர் சுற்றிக்கிட்டே இருந்தார். அந்த டான்ஸ்லாம் பார்ப்பேன், அங்கவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே வரவே இல்லை. அந்த கரகாட்டக்காரங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடினாங்கன்னே தெரியல. அந்த மோல சத்தத்துக்கும் அவங்க ஆடுறதுக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானுமே கொஞ்ச நேரம் அங்கவே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க ஆடுற டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நிஜமாவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இந்த கரகாட்ட டான்ஸை வந்து 2வது தடவை பார்க்குறேன். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். போன வருஷம் இதை அரேஞ்ச் பண்ணல, இந்த வருஷம் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப பனியாக இருந்துச்சு. குட்டி பாப்பாவுக்கு கோல்டு வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தம்பிக்கு வரத்துக்கு மனசே இல்லை. திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் மட்டும் சாமி கூடயே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஊர் ஃபுல்லாகவே சாமி சுற்றிட்டு தான் திரும்ப கோவிலுக்கு வரும். எல்லார் வீட்டு வாசலுக்குமே சாமி போகும். எல்லா சின்ன தேர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது உள்ளெல்லாமே ஃபுல்லாமே போயிட்டு தான் வருமே. எல்லாருமே தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. சாமி வந்து பின்னாடி வரும். முன்னாடி இந்த டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. உங்கள் கூட என்னோடய ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறதுனாலையா என்னவான்னு தெரியல, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு பொங்கல் ரொம்ப நல்லா போச்சு. ஹோப் யூ ஆல் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஹஸ்பண்ட் ஒரு 4 o'clock போல் வந்திருந்தார் மார்னிங். ஸோ நாங்கள் மார்னிங் தான் வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.